Hi viewers, welcome to Online Max with Suleika. Today வந்து abelian groupக்குள்ள important results தான் friends. ஒரு 10 ரிசல்ட் கொடுத்திருக்கேன், important results. இதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாம்ல வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். abelian குரூப்புக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து a group of order p ஸ்கொயராக இருந்தால் பியோட வேல்யூ ப்ரைமாக இருக்கணும். பிங்கிறது ப்ரைமு, பி ஸ்கொயராக இருந்தால் ப்ரைம் ஆர்டராக இருந்தால் இஸ் அன் அபீலியன் குரூப். அந்த குரூப் வந்து நம்ம அபீலியன் குரூப்னு சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் Z9 எடுத்துக்கிறேன். Z9 ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது என்னதுங்க 9. ஸோ 9 வந்து 3 ஸ்கொயராக எழுதிக்கலாமா, ப்ரைமோடைய பவராக எழுதிக்கலாம். ஸோ ப்ரைமோடைய பவராக இருந்தால் அந்த குரூப் வந்து அபீலியன் குரூப். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இதுதான். செகண்டுக்கு போகலாம். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, போத் ஆர் ப்ரைம், பியும் கியூவும் ரெண்டுமே ப்ரைமாக இருக்கணும். பியோட வேல்யூ லெஸ் தென் கியூ அண்ட் p does not divide q minus 1, then g is abelian and cyclic அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி p divides q minus 1 இருந்தால் g வந்து நாட் அபீலியனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து p இன்ட்டு q எழுதிக்கலாம். போத் ஆர் ப்ரைமாக இருக்கணும். பியோட வேல்யூ லெஸ் தென் கியூவாக இருக்கணும். p does not divide q minus 1 இருந்தால் அபீலியனாக சொல்லலாம். p divided q minus 1, b divides q minus 1 இருந்தால் g வந்து நாட் அபீலியன் சொல்லிடலாம். அந்த ரிசல்ட்டில் இருந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Z15 எடுத்துக்கிறேன். Z15 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஆர்டர் ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு 15. இந்த 15 வந்து 3 இன்ட்டு 5 நான் ப்ரைமோடைய நம்பராக பிரிச்சுக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 3 இன்ட்டு 5. ஸோ பியோட வேல்யூ 3ஆக இருக்குது, கியூவோட வேல்யூ 5ஆக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் எல்லாம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஆர்டர் ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு கியூ, p and q are ப்ரைமாக இருக்குது அண்ட் பியோட வேல்யூ லெஸ் தென் q, அதாவது 3 லெஸ் தென் 5ஆக இருக்குது. கரெக்டு, ஓகே. அண்ட் 3 டஸ் நாட் டிவைட்ஸ் 5 மைனஸ் 1, 3 டஸ் நாட் டிவைட்ஸ் 4 வந்து 3 வந்து டிவைட் பண்ணாது. ஸோ அதனால் தென் g இஸ் அபீலியன் அண்ட் சைக்ளிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ Z15 வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், அபீலியன் அண்ட் சைக்ளிக் குரூப்னு சொல்லலாம். அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு தேர்ட் ரிசல்ட். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயராக இருந்தால் வேறு பி அண்ட் கியூஆர் ப்ரைமாக இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த குரூப்புக்கு வந்து கியூ டஸ் நாட் டிவைட்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கணும். பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த ரெண்டுமே அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த குரூப்பை வந்து சைக்ளிக் அண்ட் அபீலியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இது தேர்ட் ரிசல்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கியூ டஸ் நாட் டிவைட்ஸ் p ஸ்கொயர் மைனஸ் 1, p டஸ் நாட் டிவைட்ஸ் q ஸ்கொயர் மைனஸ் 1. இப்படி அப்ளை ஆச்சுன்னா அந்த குரூப் வந்து சைக்ளிக் அண்ட் அபீலியன் சொல்கிறோம். தேர்ட் ரிசல்ட்டு. ஃபோர்த் ரிசல்ட் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் அண்ட் அபீலியன். ப்ரைம் ஆர்டராக இருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் வந்து சைக்ளிக் அண்ட் அபீலியன் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து Z5, Z7, Z11, பியோட ப்ரைம் நம்பராக வரக்கூடிய எல்லா ஆர்டருமே, ப்ரைம் ஆர்டராக வரக்கூடியது எல்லாமே நம்ம சைக்ளிக் அண்ட் அபீலியன் சொல்லலாம். இது ஃபோர்த் ரிசல்ட். ஃபிஃப்த் ரிசல்ட் என்ன அப்படின்னா எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அபீலியனாக இருக்கும். சைக்ளிக் குரூப்பாக இருக்கிறது எல்லாமே அபீலியன் குரூப்பாக இருக்கும். ஆனால் கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அபீலியனாக இருந்தால் சைக்ளிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அபீலியன் பட் நீட் நாட் பி இஸ் ட்ரூ. கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் பார்க்கலாம். இஃப் பி அண்ட் பி வந்து ப்ரைமாக இருக்கணும் அண்டு p divides order of g, then g has minimum p minus 1 element of order p இருக்கும். ஸோ இதுவும் நம்ம பார்க்கக்கூடிய சிக்ஸ்த் ரிசல்ட்டு. பிங்கிற p ப்ரைமாக இருக்கணும் அண்டு p வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை வந்து டிவைட்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் அதில் வந்து p மைனஸ் 1 எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் p இருக்கும், மினிமம் எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் ரிசல்ட்டுக்கு போகலாம். இஃப் ஜி இஸ் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n அண்ட் m டிவைட்ஸ் n, m டிவைடட் பை n, தென் g has exactly pi of m element of order m. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ZM has exactly 1 element of order 2 when mோட வேல்யூ ஈவனாக இருந்தால். ஸோ இப்போ வந்து Z4 அப்படி ஈவன் நம்பராக இருந்தால் எம்மோட வேல்யூ ஈவனாக இருந்தால் எக்ஸாக்ட்லி ஒரு எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2, ஆர்டர் 2ல் வந்து ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டு.
ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து Z6 கொடுத்துருக்கேன் இங்கே. ஹவு மெனி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் 1. ஸோ ஈவன் எம்ங்கிற வேல்யூ ஈவனாக இருக்குது. ஸோ ஆர்டர் 2 வந்து எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 வந்து என்ன இருக்கும், ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், இஸ் 1. ஸோ அடுத்து 8th ரிசல்ட் பார்ப்போம். ZM ஹேஸ் நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 வென் M இஸ் ஆடாக இருந்தால். M இஸ் ஈவனாக இருந்தால் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டோம். அடுத்து M வந்து ஆட் நம்பராக இருந்தால் நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. ஆர்டர் 2ல் வந்து எலமெண்ட்டே இருக்காது, 0 எலமெண்ட். எக்ஸாம்பிள் வந்து Z7 Z9 எடுத்துக்கிறேன். ஹவு மெனி எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2 இஸ், இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் 0 எலமெண்ட், நோ எலமெண்ட். அடுத்து 9th ரிசல்ட் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். 10th ரிசல்ட் என்ன, எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தென் 6, இதிலே அது வந்துடும். ஸோ லெஸ் தென் 6 அப்படிங்கிறப்போ 4 5 6 எல்லாமே வந்துடும். இது இப்படி இருக்க குரூப் ஆர்டர் உள்ள குரூப் எல்லாமே அபிலியன் குரூப்பாக இருக்கும். இது 10th ரிசல்ட்டு. ஸோ இந்த 10 ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.